நீங்க இருக்கிற வீடு ஒரு கொட்டில் வீடாக இருக்கலாம், அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு ஒரு அறை, கணவனுக்கு ஒரு அறை, மனைவிக்கு ஒரு அறை என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அறைக்குள்ள ஒருவரோடு ஒருவர் பேசாமல், ஒருவர் உழைக்கிறது ஒருவருக்கு தெரியாமல், ஒருவருடைய போன் லொக்கு இன்னொருவருக்கு தெரியாமல், எல்லாரும் ஏதோ மிருகங்கள் போல இருக்கிறதல்ல வீடு. வீடு என்பது ஒரு பாயில படுத்து உறங்கினாலும் எல்லாரும் நிம்மதியோடு வாழ்வதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற வீடு. அந்த வீட்டை கர்த்தர் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வீடுகளை கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வீடு நிம்மதியின் வீடாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுடைய வீடு ஆறுதலின் வீடாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளின் வீடு சமாதானத்தின் வீடாக இருக்க வேண்டும். அப்ப அந்த வீட்டை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படியான காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஏதோ நாங்கள் சும்மா சொல்லுகிறோம், ஆனால் அது ஒன்றுமே எங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பதில்லை. இப்போ பாருங்கள், ஒரு கதையை கூட நான் சொல்லலாம். ஒரு படித்த ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருந்தது, ஆனால் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை. ஆனால் அவன் கொஞ்சம் திடகாத்திரமான ஒரு இளந்தாரியாக இருந்தான். வேலைகளுக்காக முயற்சி பண்ணினான், அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. ஆகவே அவன் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. அவங்களுடைய ஏரியாவில் இருக்கிற மிருக காட்சி சாலை, கவனிங்கள், மிருக காட்சி சாலையில் ஒரு வேலை இருக்கிறது, நல்ல சம்பள தொகையை சொல்லியிருந்தார்கள். ஆகவே அவன் அந்த நேர்முக தேர்வுக்கு போயிருந்தான். அப்பொழுது அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் அவனை பார்த்து அவனுடைய உடல் பலத்தையெல்லாம் செக் பண்ணிட்டு சொன்னார்கள், உன்னை நாங்கள் வேலைக்கு எடுக்க சம்மதிக்கிறோம், இவ்வளவு பணம் தருகிறோம். அது ஒரு மிக உயர்ந்த பணமாக இருந்தது. நிறைய சம்பளம் தருகிறோம், இந்த இடத்துல நீ வேலைக்கு சேரலாம். அப்பொழுது அவன் கேட்டான், என்ன வேலை எனக்கு இந்த இடத்துல என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், அந்த சிறைச்சாலை அந்த பூங்கா, மிருக காட்சி சாலை பூங்காவினுடைய அதிகாரி சொன்னார், இங்கே ஒரு கொரில்லா குரங்கு இருந்தது. அந்த கொரில்லா குரங்கு சமீபத்தில் வியாதிப்பட்டு மரித்து விட்டது. இப்பொழுது பாடசாலை லீவு நேரங்கள், பிள்ளைகள் எல்லாம் அந்த குரங்கை பார்க்க அதிகமாய் வருவார்கள். அந்த குரங்கு இல்லாவிட்டால் எங்களுக்கு டிக்கெட் விலை போகாது. இங்கே கொரில்லா குரங்குக்குரிய ஒரு உடுப்பு வைத்திருக்கிறோம், அந்த உடுப்பை நீ போட்டுக்கொண்டு நீ ஒரு குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவி பிள்ளைகள் தருகிற சாப்பாடுகளை சாப்பிட்டு அவங்களை நீ மகிழ்விக்க வேண்டும். அதற்காக உனக்கு நாங்கள் இவ்வளவு சம்பளம் தருகிறோம். யோசித்தான், ஐயோ, கிடைச்ச வேலை குரங்கு மாதிரி தாவுகிற வேலை, ஆனால் சம்பளமும் நிறைய சம்பளமாக இருக்கிறது. ரைட், நான் முயற்சி பண்ணுகிறேன் என்று ட்ரைனிங்கும் எடுத்து பார்த்தான். அவனுக்கு ஒத்து வர ஆரம்பித்தது. ஆக அவன் சொன்னான், வேலைக்கு சேருகிறேன். அடுத்த நாள் வேலைக்கு வந்தான். முதல் நாள் வேலைக்கு ரிசைன் சைன் பண்ணிட்டு அவன் வேலையை தொடங்குகிறான். பிள்ளைகள் எல்லாம் வருகிறார்கள், கொரில்லா குரங்கோடு விளையாடுகிறார்கள். இவன் மரத்துக்கு மரம் தாவுகிறான், துள்ளுகிறான், சுரண்டுகிறான். பிள்ளைகள் எல்லாம் வித்தியாசம் தெரியாமல் குரங்கு என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள். அவங்க மிட்டாயை கொடுக்கிறாங்க, பழத்தை கொடுக்கிறாங்க, எல்லாத்தையும் வேண்டி சாப்பிடுகிறான். இப்படியாக அந்த நாள் பொழுது முழுவதும் கடந்து போகிறது. மாலை நேரம் வரும் பொழுது இவன் தாவி தாவி போகும் பொழுது காலை முழுவதும் தாவி களைத்தபடினாலே அந்த மாலை நேரத்தில் அது ஒரு திறந்த பூங்காவா இருந்தபடியால் சிங்கங்கள் இருக்கிற அந்த கூண்டுக்கு நேராய் அவன் போகும் பொழுது அவன் தவறி கீழே விழுந்து விட்டான். இப்பொழுது சிங்கங்களை பார்த்த இவன் பதறத் தொடங்கினான், கதறத் தொடங்கினான். இவன் தான் என்ன வேலை செய்கிறான் என்பதை மறந்து கத்த ஆரம்பித்தான், என்னை காப்பாற்றுங்கோ, என்னை காப்பாற்றுங்கோ, என்னை காப்பாற்றுங்கோ. அவன் கத்த தொடங்கினான். நல்ல காலத்துக்கு பிள்ளைகள், பார்வையாளர்கள் மிகவும் குறைவாக இருந்தார்கள். ஆனாலும் அவன் எதையும் பொருட்படுத்தாமல் உயிருக்கு பயந்து கத்த தொடங்கினான். அந்த நேரத்திலே சிங்கம் அவனுக்கு கிட்ட வந்து விட்டது. சிங்கம் கிட்ட வந்து அவனை விழுத்தி போட்டு அவன் காதுக்களை சொல்லிச்சுதான், டேய், சத்தம் போடாத, நானும் உன்னை போல உடுப்பு போட்ட ஆள்தான். எல்லாருமே நடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாருமே வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வீடுகளை பார்க்கும் பொழுது மிக பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் கணவன், மனைவி, பிள்ளைகள் வெளியான வேஷங்கள்.
எனக்கு அருமையானவர்களே, ஒரு வேஷம் நிறைந்த வாழ்க்கை அல்ல, ஒரு உண்மையான சமாதானத்தின் வாழ்க்கையை எங்கள் வீடுகளில் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நடிப்புகள், இந்த வேஷங்கள் ஒரு நாள் எங்களை என்ன செய்ய பண்ணுகிறது? ஐயோ எங்களை காப்பாத்துங்க, இந்த வீட்டில் என்னால இருக்க முடியாது என்று எங்களை சத்தம் போட பண்ணுகிறது. தேவன் உன்னை ஒரு நடிப்பின் வாழ்க்கைக்கு அல்ல, நிரந்தரமான மெய்யான உலகம் கொடுக்காத சமாதானத்தோடு வாழும்படி கர்த்தர் உன் வீட்டை கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறது உலகத்தால் எடுக்க முடியாத சமாதானம் எங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே வீடு என்று சொல்லும் பொழுது கணவன் அல்லது அப்பா, மனைவி அல்லது தாய், பிள்ளைகள், இந்த மூன்றையும் குறித்து இந்த நாளிலே ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவாராக. வீடு கட்டப்பட வேண்டும், வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வீடு திருப்தியாக்கப்பட வேண்டும். ஆகவே அதற்கு முதலாவது வழி, இந்த வீட்டை கட்டுகிறது முதலாவது யார் என்றால் வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, எங்கட குடும்ப ஜீவியத்தை, எங்கட குடும்ப வாழ்க்கையை முதலாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஏனென்று சொன்னால், எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தாகிலும் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்ப அன்றைக்கு தன்னுடைய முதலாவது அற்புதத்தை, ஒரு கல்யாண வீட்டின் குறையை நீக்க முடியும் என்றால், என்னுடைய வீட்டிலையும் உன்னுடைய வீட்டிலும் இருக்கிற ஒவ்வொரு குறைவுகளையும் நீக்கி எங்களுடைய வீடுகளை வாழ பண்ண, எங்களுடைய வீடுகளை ஆசீர்வதிக்க, எங்களுடைய வீடுகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா? ஆமென். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடைய வீடுகளை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார். ஆமென். இன்றைக்கு ஒரு புதுமையை செய்து உங்கள் குடும்பத்தின் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. அப்படியானால் என்ன செய்ய வேணும்? கர்த்தர்கிட்ட கேட்க வேணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வேணும். வீட்டில் பிரச்சனையா, வீட்டில் குழப்பமா, வீடு ஒரே உருப்படாம இருக்குதா, சாத்திரக்காரன்ட்ட போகாதங்க. உடனே எடுத்து குறிப்புகள், கடைசி பிள்ளை என்ற குறிப்புகளை தூக்கி கொண்டு ஓடாதங்க. அல்லது ஏதோ விதானிட்ட போய் எனக்கு வேற காணி தாங்கன்னு கேட்காதங்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அப்பா என்னோட வீட்டை பாருங்க ராஜா, வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா, நான் வீட்டில் இருக்க முடியாம இருக்கிற ஆண்டவரே, அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் உங்களுடைய வீட்டை கட்டுவார். ஹல்லேலூயா. தண்ணீர் ரசமாய் மாறும், குறைவுகள் நிறைவாகும்.